சார் நான் போறேன் சார். நேரம் ஆகுது சார். வந்துட்டேன், ஒரு நிமிஷம். யார் சார் அவரே? நீ பார்க்க தானே போற? இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த குரலை நான் கேட்டதில்ல, அதான் கேக்குறேன். எதுக்காக என்ன பார்க்கணும்னு நிக்க சொல்றாங்க? அதான் சொல்றேனம்மா, உனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. சார் இப்போதைக்கு எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் வேண்டாம் சார். நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும், நேரம் ஆயிட்டு சார். நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சார். நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. பொறுப்பு தீர்த்தவரே, என்ன குங்குமத்தில் கரைச்சவரே, நெஞ்சில் மஞ்சள் தச்சு குடிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே. கணுக்கால் கூட கருப்பு இல்லை, நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. உங்க பேரு? என் பேரு ராணி சார். நான் போகணும் சார், நேரம் ஆகுது. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அங்க என்ன அன்னைக்கு அம்மா வீட்டை தேடிட்டு இருப்பாங்க. நான் போறேன் சார், நேரம் ஆயிட்டு. இல்ல, 5 நிமிஷம் தான். சரி, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க? இது என்ன பாச? எங்க ஊர் பாச. நீங்க சொல்லுங்க சார். பேசுறது நல்லா இருக்கு. இதுக்குதான் கூப்பிட்டீங்களா? இதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல என்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே? எப்பவும் இப்படிதான் பேசுவியா? என்கிட்ட என்ன இருக்கோ அதானே பேச முடியும். நானா தானே இருக்க முடியும். நான் எங்க ஊர்ல எப்படி பேசுறேனோ அப்படிதான் இங்கே பேசுவேன். ஊருக்கு தகுந்த மாதிரி என்னால பேச தெரியாது. எனக்கு நடிக்க வர மாட்டேங்குது. எனக்கு நடிக்கலாம் வராது. எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதான் வேணும். சரி, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். அப்பா, இவ்வளவுதானா? இது உதவின்னு பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டிருந்தா என்னால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருந்திருப்பானே. எதுக்கு இப்படி வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரணும்? இல்ல, அந்த உதவிக்கு நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம்னா எனக்கு புரியல. செஞ்ச உதவிக்கு பணம் கொடுக்க புரியல. அப்படின்னா நான் அந்த உதவி செய்யவே மாட்டேன். ஏன்னா உதவிங்கிறது எதிர்பாராம செய்யறது. வாங்கிட்டு செய்யறதுக்கு பேரு உதவி இல்ல, வேலை. கியூட், நீ பேசுறது அழகா இருக்கு. அழகா தான் இருக்கும், ஆனா எனக்கு நேரம் ஆயிட்டு. நான் போயிட்டு வரட்டுமா? என்ன உதவின்னு கேட்கவே இல்லையே. சரி, சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஆகுதுல்ல. இங்க பாருங்க, நான் 9:30க்கெல்லாம் அங்க இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு அம்மா என்ன உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு அங்க போய் தான் ஏகப்பட்ட வேலை இருக்குது. அந்த கரோப்பை கண்ணில் படாம நான் தப்பிக்கணும். அதுக்கே நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அது யாரு? என் உசுரு. உசுருனா? அது எதுக்கு சார் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன உதவியோ அதை மட்டும் கேளுங்க. நீ எங்குள்ள பொண்ணு? என் உடைய பத்தி ஏமாந்துட்டீங்களோ? உடைக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. என்ன அடையாளம் யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக நாங்க இப்படி போட்டிருக்கோம். நான் மட்டும் இல்ல, நான், தமிழ், ஆதிரா, மீனா, ஜபா எல்லாருமே இப்படிதான் நாங்க போடுவோம். ஏன்னா எங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. ஊர்ல எல்லாம் நாங்க தாவணி தான் போடுவோம். அங்க தாவணி தவிர வேற எதையும் போட விட மாட்டாங்க. இல்லன்னா சில்லாட்டன்னு சொல்லிவிடுவாங்க. நைட்டி போட்டா கூட இந்த சினிமாக்காரி மாதிரி போட்டுட்டு போறா பாரு மினுக்கட்ட, இது எங்க வீட்டுல தரிக்க போது எவங்கிட்ட ஓடி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டி போட்டாலே அப்படி சொல்ற ஊர்ல பிறந்துட்டு இப்படி மால ட்ரெஸ்ல அடைந்தோம்னா நாங்க யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஒன்னே ஒண்ணுதானே கேட்டேன். எப்பவும் நீ இப்பதான் பேசுவியா? எது கேக்குறோமோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதுமே. என்கிட்ட என்ன இருக்கோ அதானே சார் வரும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் நானா தான் இருப்பேன். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நான் 9 பதில் சொல்லுவேன். அப்படியா? ஆமா, சந்தேகமா இருந்தா நீங்க கேட்டு பாருங்களே. ஒரே ஒரு கேள்விக்கு கண்டிப்பா நான் 9 பதில் சொல்லுவேன். கேளுங்க. உங்க அப்பா பேரு என்ன? உங்க அப்பா பேரு என்ன பேரு? என்னையே மடக்கிட்டாரே. இதுக்கு பதில் சொல்லு. 9 பதில் சொல்லுவல்ல. ஏன் பதில் இல்ல? எங்க அப்பா பேரு மணி, எங்க தாத்தா பேரு ராஜி, அவருக்கு அப்பா பேரு ஆறுமுகம். நான் கேட்டது உங்க அப்பா பேரு. இருங்க, 3 ஆன்சர் தான சொல்லிருக்கேன். இப்படி 17 தலைமுறை தாண்டி எங்க அப்பா பிறந்தாவலாம். அதுவும் சக்க புக்கெல்லாம் பறக்கல. எங்க தாத்தாவுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பையனே பிறக்கலையா. அதனால கோயிலுக்கு எங்க தாத்தா வேண்டியிருந்தாவலாம். கோயிலுக்கு மணி வாங்கி வைக்க எனக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுன்னு. அதே மாதிரி வேண்ட மாதிரி எங்க அப்பா பிறந்தாவலாம். அதனால கோயிலுக்கு மணியை வாங்கி வச்சு எங்க அப்பாவுக்கும் மணின்னு பேரை வச்சாவலாம். இல்ல போதும்.
இருங்க சார், இன்னும் பதில் முடியல. ஆனா மணின்னு வச்சா நல்லாவே இல்ல. எல்லாரும் கிண்டல் அடிச்சிருக்காங்க, மணி டைன் டைன் டைன்னு கிண்டல் அடிச்சிருக்காங்க. அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால என்ன பண்ணிருக்காவ, தவசின்னு பேரை மாத்திருக்காவ. ஆனா தவசிங்கிறது எங்க தாத்தாவுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால மணிகண்டன் பேர் வச்சிருக்காவ. மணிகண்டங்கிறது எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால மறுபடியும் மணின்னு எங்க அப்பாவை எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காவ. ஆக மொத்தம் எங்க அப்பாக்கு இப்ப பேரு மணி. கையெடுத்து கும்பிடுதமா விட்டு. புத்திசாலி, நான் ரொம்ப புத்திசாலி. யாரு? எல்லாரும் என்ன கூமட்ட ராணின்னு சொல்லுவாங்க. எக்கூர்ல ராணிங்க வான்னு தான் கூப்பிடுவாங்க. யார அப்படி சொன்னா? அவங்க வர சொல்லி அவங்க நான் உண்டல நாக்குறேன். அப்ப உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சா? என்ன? அப்படின்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சான்னு கேட்டேன். கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன் தினம் ஒரு புது பாடல் படித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி. பிடிச்சிருக்கு. சரி, நான் வரேன். எனக்கு நேரம் ஆயிட்டு. அன்னைக்கு அம்மா தேடிட்டு இருப்பாவ. என்ன உதவின்னு கேட்கவே இல்ல. அதையும் நானும் மறந்து வந்து போறேன், நீங்களும் மறந்து வந்து போறிய பத்தியா? ரெண்டு பேருக்கும் மறதி ரொம்ப இருக்குது. சரி, விஷயத்தை சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது. கடையா இருந்தா நல்லா இருக்கு. சரி, நான் என்ன உதவின்னு சொல்லிடுறேன். இப்போ நீ பாக்குறிய, இது என் பங்களாதான். சரி. எங்க பங்களால சில வேண்டாத நபர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அதை எங்க அம்மா கிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான். சரி. அம்மாவோட அண்ணன் பிள்ளைங்க எல்லாமே இதே பங்களால தான் இருக்காங்க. ஏன்? அம்மாக்கு நான் ஒரு பையன் தான். எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தவறிட்டாரு. அம்மாவை பாதுகாக்கதான் சொல்லி அம்மா குடும்பத்து ஆட்கள்லாம் இந்த பங்களால இருந்து குடியேறிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இந்த சொத்தை எப்படி வசியம் பண்ணலான்னு தான் வந்திருக்காங்க. அது அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. நானும் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். அது அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. நான் டைரக்டா பேசினாலும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். சரி. இப்ப என்னன்னா, எங்க மாமா பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. சரி. பிடிக்கலங்கிறத வேற, அவங்க சூழ்ச்சிக்கு நான் பலியாக கூட நினைக்கிறேன். அவளுக்கு என் சொத்து மேலதான் எப்பவுமே கண்ணு. இந்த பங்களா அவளுக்கு வேணும், எங்களை அதிகாரம் பண்ணணும், அவ சுகபோகமா வாழணும். இதுதான் அவளுடைய ஆசை. எனக்கு பிடிக்கல. அம்மா கிட்ட சொன்னா அம்மா மிரட்டுறாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. எனக்கு இதுல இருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா இருக்காங்க, நான் மட்டும் வேற. ஓ, இந்த சொந்தக்காரவி எல்லாம் உங்க அம்மையை வசியம் பண்ணி ஒண்ணா இருக்காவ, நீங்க மட்டும் வேற, அப்படிதானே? கரெக்ட். இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி. நான் என்ன பண்ணணும்னு தெரியாம தான் போய்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்த உடனே என்னமோ தெரியல, எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. ஏதோ ஒரு புது ஐடியா கிடைச்சது. அதான். சரி, சொல்லுங்க. சரி, நீங்க என்ன வேலை பாக்கிய? நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன எக்ஸ்போர்ட்? வெளிநாட்டுக்கு. அது ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குது. ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வருமானம் ஏகப்பட்டதா. அதனால தானே இவ்வளவு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு துளி கூட எனக்கு விருப்பம் இல்லை. என் வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும். நான் பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதானே வாழ்க்கை. பிடிச்சவங்கள கல்யாணம் பண்றதுதானே வாழ்க்கை. பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணி எதுக்கு வாழணும்? அதுக்கு வாழாமலே இருந்துட்டு போயிடலாமே. நான் கூட பிடிச்சல கல்யாணம் பண்ணதுக்கு தான் இவ்வளவு போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ லவ் பண்றியா? என்ன உங்களுக்கு நக்கலா இருக்கும்? கர்ம பையன் எனக்காக இருக்கான். என்ன சொல்ற? எங்க ஊருதான். நானும் அவனும் சின்ன பிள்ளைல இருந்தே லவ் பண்றோம். சின்ன பிள்ளைங்கள இருந்து? நிஜமாதான். நாங்க சின்ன பிள்ளைல இருந்தே விரும்பிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்குள்ள எவ்வளவு பாசம் இருக்கும். அப்படி விரும்பி தானே கல்யாணம் பண்ணணும். ஆமா. ஆனா எனக்கு இங்க அப்படி நடக்கல. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன? எனக்கு எப்படி கேட்கணும் தெரியல. வேற வழியில இங்க பாரு, எங்க அம்மாக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப கலரா இருக்கணும். என்ன சொல்ல வரீங்க? தப்பா நினைக்காத. இப்ப நான் வேற யாரையாவது நடிக்க வச்சிருவேன். ஆனா ஒர்க் அவுட் ஆகாது, மேட்ச் ஆகாது. நீ எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருக்க. கீழ கல்லுதான் கிடக்கு, எரிஞ்சு மண்டை பொளந்துருவே ராஸ்கல். நானு என்னமா நினைச்சிட்டேன்? நீ கூட என்ன தப்பா நினைச்சிட்ட பத்தியா? என்ன சொல்லுதியே? இங்க பாரு, ஒரே ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட வந்து நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்ல. கர்ராப்பையலுக்கு தெரிஞ்சது என்ன ஓட விட்டு அடிச்சு கொண்டு விடுவான். யாருக்கும் தெரியாது. லைஃப் லாங் செட்டில் பண்ணி விடுறேன். உனக்கு நீ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னியா, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் நான் செய்யறேன். உனக்கு என்ன வேணும்னு நான் செய்யறேன். என்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி மட்டும் விட்டுறேன்.
எங்க அம்மா எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு நீ மட்டும் தான் இருக்க. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்ககிட்ட அப்படியே இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நரகத்துல தள்ளிடாத. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. என்னால வாழ முடியாது. தீவிரமா கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்கறேன். எங்க அம்மா உன்னை பார்த்தா நம்புவாங்க. சத்தியமா நான் உன்கிட்ட விழுந்திருப்பேன்னு எங்க அம்மா நம்புவாங்க. எதை வச்சு சொல்லுதியா? ஏன்னா எனக்கு உன்ன மாதிரி கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சத்தியமா உன்னை விரும்பியிருப்பேன்னு எங்க அம்மா நம்புவாங்க. ஒரு மாதிரிப்பட்ட பொண்ணுங்களே எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி பட்ட பொண்ணுங்கன்னா ஊமை கொட்டா மாதிரி இருக்குது. சிரிச்சா கூட காசு கொடுக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணுங்க எது கேட்டாலும் பதிலே வராது. அப்படியே பதில் வந்தாலும் திமுறான பேச்சு, திமுறா நடக்கிறது, இப்போ நவ நாகரிக உடைகளை போட்டுட்டு சுத்துறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ என்னதான் மாறி ட்ரெஸ் போட்டாலும் உனக்குள்ள ஒரு நளினம் இருக்குது. அது மட்டும் இல்ல, நீ சொன்னதுக்கு அப்புறம் இது உன்னை மறைக்கிறதுக்காக நீ போட்ட உடனே சொன்ன. அதுல இருந்தே தெரியுது நீ எந்த மாதிரி உட உடுத்துவானு. பாரு ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறேன். ஒரே ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட வந்து என்ன விரும்புறேன்னு மட்டும் சொல்லிட்டு போய. சத்தியமா அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில என்ன பார்க்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் நான் அதை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டேன், ஃபாரினுக்கு கூட்டு போயிட்டேன், அப்படி இப்படி நான் எதையாவது சமாளிச்சிருவேன். ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் 5 நிமிஷம் எங்க அம்மா கிட்ட வந்து. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சிடும், என்ன ஓட விட்டு அடிச்சு விடுவாளுங்க. நான் வேணா வந்து பேசுறேன். ப்ளீஸ் உங்களுக்கு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேன். சொல்ல போன எனக்கு இன்னொரு வீடு இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட் வேணாலும் உனக்கு எழுதி கொடுக்குறேன். ப்ளீஸ் ராணி ப்ளீஸ். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், அது நான் வந்து கண்டுபிடிச்சேன். ப்ளீஸ் 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 ராணி, ப்ளீஸ் ராணி. இங்க பாருங்க, விளையாடாதீங்க சொல்லிட்டேன். ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறேன். ஒரே ஒரு நாள் தானே. ப்ளீஸ் 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 என்ன இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்திரு. சரி நீ அவளை பாரு. அவ எனக்கு எந்த விதத்துல பொருத்தமா இருக்கலான்னு நீனே பாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு உதவி பண்ணல பண்ணாம போ. இங்க பாருங்க. அப்படி சொல்லாத ப்ளீஸ். இங்க பாரு, உன்னை பார்த்தோட எனக்கு நம்பிக்கை வந்தது. நீ பர்ஃபெக்ட்டா நடிப்ப. ப்ளீஸ் 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 உனக்கு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் பண்றேன். ப்ளீஸ். இங்க பாருங்க, இந்த பணத்தை காட்டி ஆசை காட்டாதீங்க. அதுக்கெல்லாம் வில்றவா நான் கிடையாது. பணம் தான் எங்களுக்கு முக்கியம் நினைச்சா எங்களுக்கு கீழே கிடந்த அன்னைக்கே நாங்க எடுத்து ஊற பார்க்க போயிருப்போம். அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. என்ன உலக? ஆமா, நாங்க இன்னைக்கு டிப்டாப்பால இடம்னா கீழே கிடந்த பணம் தானே காரணம். ரொம்ப வளர்வியோ? I like you. உனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கும் பிடிக்கும். காராப்பா கிட்ட வந்து சொல்லுங்க, உண்டில நாக்கிடுவேன். சரி நான் போறேன், எனக்கு நேரம் ஆயிட்டு. நாங்க பாரு, எனக்கு உதவி பண்ணிட்டு போ. என்னம்மா அம்மாவா நடிக்கவா தங்கச்சியா நடிக்கவான்னு சொன்னமா சொல்லிட்டு இருக்கியா? பொண்டாட்டியா நடிக்க கூப்பிடுறியா? கொஞ்சமாவது உங்களுக்கு வாய் கூச வேண்டாம். பொண்டாட்டி நடிக்க கூப்பிடல. ஐயோ நீ ஏன் என்ன இப்ப இழுத்து விடுத? எனக்கு அப்படிலாம் ஒன்னும் ஆசை இல்லையா? காதலியா என்ன கட்டிக்க போறவளா? ஒரு 5 நிமிஷம் போதும். சப்பா, என்ன இதை விட யாருமே கேவலப்படுத்த முடியாது. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதானே? எங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அவளை யாரா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? அம்மா தாயே, எனக்கு 100% பொருத்தமானவ நீ மட்டும்தான். ப்ளீஸ் வாயா. அத்தி கருவாப்பைய நிலவை என்னதுக்கு ஆவறது? இப்படியே சொல்லிட்டு இருக்காதிய, அவன் நொந்து போயிருவான். உன்ன மாதிரி ஓப்பனா பேசுறது, மனசுல எதுவுமே வச்சுக்காத பொண்ணு. உண்மையிலே நீ சொன்ன கருப்பைய ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமா ஆமா, இப்படி பேசிட்டு இருக்கிற மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா போதும். என் நிலைமை என்ன போதோ தெரியல. இங்க பாருங்க, நான் இப்பெல்லாம் நடிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க, நான் போறேன். உன் காலை விளட்டுமா, என்னை எப்படியாவது நரகத்துல இருந்து காப்பாத்திட்டு போ. இவ்வளவு பணம் வச்சிருக்கிய, ஒரு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எங்க அம்மா முழுசா அவங்க அண்ணன் தம்பியை நம்புறாங்க. அதுதானே பிரச்சனை. அவங்க கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காங்க. அது எங்க அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல என் பொசத்துல இருந்து என் தண்ணனும் தம்பி தான் என்ன பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும்னு எங்க அம்மா அதே தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆதாயம் இல்லாம எங்க அம்மா கிட்ட இருக்க மாட்டாங்கன்னு எங்க அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. சொல்ல போனா எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு விட்டுதான். ஆனா எங்க அம்மா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பணக்காரா இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியோ பணத்தை சில சேர்த்து பங்களாலாம் வாங்கிட்டாரு. அந்த நேரம் பத்தி எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. ஆனா எங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாருமே பஞ்ச பரதேசிகள் தான். காதலிச்சு ஓடி போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அக்காவே நமக்கு தேவையில்லைன்னு சொன்னவனுங்க அக்கா பணக்காரியா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊரையே காலி பண்ணிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டானுங்க. இங்க செட்டில் ஆனா கூட பரவாயில்ல, ஏதோ பரம்பரை பணக்காரங்க மாதிரி அவனுக்கு பண்ற அளப்புற இருக்கு பாரு. முடியல என்னால. எனிவே அதை பண்ணாத இதை பண்ணாத, அந்த பிசினஸ் பண்ணு இந்த பிசினஸ் பண்ணு எனக்கு கொடுக்குற டார்ச்சர். நான் படிச்சேன், எனக்கு தெரியாதா? 5ஆம் கிளாஸ் கூட ஒழுங்கா படிக்கல. மாப்பிள்ள அந்த பிசினஸ் தான் பண்ணணும், இதான் பண்ணணும்னு எனக்கு கொடுக்குற டார்ச்சர் இருக்கு பாரு. உடனே எங்க அம்மாவும் அண்ணன் சொன்னா சரியா இருக்கும், அண்ணன் சொல்றதை கேளுன்னு ஒரே அழுக. என்னால முடியல. அத்தி சொந்த நாளே இப்படிதான் இருக்குது. எப்படி சமாளிச்சிட்டு இருக்கிய? அதான் சொல்றேன், போதா குறைக்கு இப்ப அவங்க பொண்ணை வேற நான் கட்டணுமா? என் வாழ்க்கை என்னத்துக்காகவும் சொல்லு. இப்படியே என் வாழ்க்கை நாசமா போயிடும். என்ன பாரு, நான் அழகா தானே இருக்கேன். ஆமா, என் வாழ்க்கை இப்படி நாசம்னா போகணுமா சொல்லு? இப்படி ஒரு அழகான பையன் வாழ்க்கை நாசம்னா போகணுமா சொல்லு? மாட்டேன்.
நீங்க என்னத்தான் நாசுக்க பேசினாலும் நான் கேட்க மாட்டேன். சரி ஒரு நிமிஷம் எனக்கு பின்னாடி நின்னுக்க, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். சரி. ஷாப்பிங் போறேன், என் கூட வாங்களே. இல்ல எனக்கு வேலை கிடக்கு. அதான் உங்க செக் புக் எங்க இருக்குது? எதுக்கு? கொஞ்சம் கேஷ் வேணும், கொஞ்சம் செக் போட்டு கொடுக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் செக் போட்டு கொடுங்க. ஏன் போன வாரம் தானே செக் போட்டு கொடுத்தேன், 1.5 லட்சம் ரூபாய். அதுக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டேன். இப்போ புதுசா ஒரு மாடல் வந்திருக்கா, அதான் பார்க்க போறேன். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் 2 lakhs போதும். 2 lakhs? அத்தி, நான் கடனெல்லாம் அடைச்சிட்டு வீடெல்லாம் கட்டிடுவேனே. அத்தி கூசாம கேட்குறா. சரி அனுப்பிட்ட கொடுத்து விடுறேன். இல்ல என்கிட்டே கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுமா? இல்ல வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி நான் வரேன். என்ன இதுக்கு நம்பிட்டு போறீங்க? இல்ல எனக்கு வேலை இருக்கு. சரி. ஆக்சுவலி நீங்க கூட வரணும் தெரியுமா? இல்ல எனக்கு டைம் இல்ல. வெளியில போனாலே எல்லாரும் என்னையே தான் பாக்குறாங்க, அதே நீங்க கூட வந்தா என்ன அப்படி பாப்பாங்களா? அதைய கலரை பாருங்க, நான் எப்படி ரோட்ல தனியா. வாங்கல, அப்பா வேற மாப்பிள்ளைய கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, அத்தையும் அப்படிதான். வாங்கல. இல்ல எனக்கு வேலை இருக்குது. இருக்குதானே எனக்கு கழுத்து போட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு வேணாலும் நினைப்பிக்க. இப்ப கிளம்பு. ஓகே, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க போ. தேங்க் யூ. சரி பை. சரி வெறுப்பா இருக்கு. அத்தி உங்க நிலைமை பெரும் நிலைமையில இருக்கும் போலுக்கு. அத்தி கருப்பை எனக்கு 2 போண்டா வாங்கி கொடுத்தாலே நான் 2 மாசமா சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன். 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவ அலட்டிக்காம போய்கிட்டு இருக்கா. இப்ப புரியுதா என் நிலைமை? நான் இவ கூட எப்படி வாழ முடியும்? கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுநியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி, அது எவ்வளவு ஒரு அழகான ஒரு உறவு. கணவன் மனைவி காதல் காதல் உறவு எவ்வளவு அழகான ஒரு உறவு. அது எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட என் வாழ்க்கை எங்க அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் உன்கிட்ட கெஞ்சி கேட்கறேன், எல்லாவத்திலும் பொருத்தமா பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவன் நீ மட்டும்தான் இருக்க. இவன் வெள்ளையா இருக்கனால எங்க அம்மா இவளை விட்டுட்டு என்ன விட மாட்டாங்க. நீயும் அதே மாதிரி வெள்ளையா தான் இருக்க. ப்ளீஸ். ஐயோ நீங்க சொல்லுதெல்லாம் சரிதான், ஆனா நான் எப்படி நடிக்க முடியும்? எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா கருப்பையிலுக்கு தெரிஞ்சு என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவா. அது மட்டும் இல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுக்கனா அது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுதான் எடுப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட நான் பேசுறேன், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல எங்களுக்கு எந்த உதவி வேண்டாம், நாங்களே வேலை பார்த்து படிச்சுக்கிடுவோம். படிக்கீங்களா? சார் நான் +2 தான் சார் முடிச்சிட்டு வந்திருக்கேன். +2 தான் முடிச்சிருக்கியா? ஓ என்ன ரொம்ப பெரிய பொம்பளை நினைச்சிட்டீங்களோ? அது இல்ல, அதுவும் முகமே காட்டி கொடுக்குது. ஆனா நான் எப்படியாவது காலேஜாவது படிப்பேன் நினைச்சிட்டு இருக்கேன். +2 தான் முடிச்சிருக்கேன். அப்ப முளைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு காதலு? இந்த நக்கல் தானே வேண்டாங்கதே, அத சொன்னேன்ல, பச்சை புள்ளையில இருந்தே காதலிச்சிட்டு வரேன் முன்னே. கொடுத்து வச்சவன். சரி இப்ப என்ன காலேஜ் ஏறணும்? என்ன காலேஜ்? நீ என்ன படிச்சிட்டு இருக்க? நான் இன்மதா சார் என்ன கோர்ஸ் எடுக்கனே முடிவு பண்ணணும். ஆனா தமிழ் இல்ல, அவளுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை. அதான். அம்மா தாயே, என்கிட்ட பொறியியல் கல்லூரி இருக்குது, சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அப்புறம் எக்கனாமிக்ஸ் காலேஜ் இருக்குது. என் பேரை சொல்லி வந்து சேர்ந்துக்கிடுங்க, எனக்கு ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. ஏகப்பட்ட காலேஜ் இருக்குதா? அத்தி சர்டிபிகேட் இல்லாம இருக்கும். அத்தி இதான் சரியான சந்தர்ப்பம். என் ஃப்ரெண்ட்ட வந்து பேசுறீங்களா? ஆனா உங்க காலேஜ்ல எங்களை சேர்ப்பியலா? ஏன்? சர்டிபிகேட்டே கொண்டுட்டு வரல. +2 முடிச்சதுக்கான எந்த சர்டிபிகேட் எங்க கிட்ட இல்ல. சரி அப்போ எனக்கு நீ உதவி பண்ணுவியா? அது என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தான் கேட்கணும். நீ காரியமா தான் இருக்க. இங்க பாரு, நீ எனக்கு உதவி பண்ணா உங்களை என் காலேஜ்லயே ₹1 செலவு இல்லாம நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் மேற்கொண்டு வேற ஏதாவது படிப்பு படிக்கணும்னா கூட என் ஃப்ரெண்டு ஏகப்பட்ட காலேஜ் வச்சிருக்கான், அவன் காலேஜ்ல சர்டிபிகேட்டே இல்லாம நான் கூட சேர்த்து விடுறேன். ஆனா நீ எனக்கு உதவி பண்ணணும். மெயின் பாயிண்ட்ல கைய வச்சுட்டாரே. சரி என் ஃப்ரெண்ட்ட வந்து பேசியலா? அப்போ உனக்கு சம்மதம் தானே? கொன்னே போட்டுறேன். சம்மதமா? சர்டிபிகேட் இல்லாம உட்கார்ந்திருக்கோம், என்ன பண்ணனும் தெரியாம முடிச்சிட்டு இருந்தோம். பாயிண்ட் கிடைச்சிருக்கேன்னு பார்த்தேன். இங்க பாருங்க, நான் நடிச்சாலும் ஒருவேளை இந்த உரிமை கிரிமெல்லாம் கொண்டாடிட மாட்டீல? இல்ல இல்ல இல்லங்கதே இவ்வளவு மெதுவா வருது. முடிச்சிருக்க. அது இல்ல, உரிமையில கொண்டாட மாட்டேன். உங்க ஊர்ல நான் பிறந்திருக்க கூடாதா? எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட உன்னை பார்த்துட்டா இருந்திருப்பேன். சரி இல்ல, எங்க வரணும்? ஏகப்பட்ட தடுமாற்றம் வருது. அப்பெல்லாம் இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்ல, ஆமா. ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு காதலியா நடிக்க மாட்டேன். நான் காதலியா நடிக்கலங்கிறதுக்காக காலேஜ்ல சீட்லாம் தராம இருக்க கூடாது.
நீ பொழைச்சுக்குவ கேட்டியா? சரி, அதுக்காக என்னை ஏமாத்திராத. ஒரே ஒரு நாள் தானே. ரொம்ப நல்லவில இருக்காவல. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. இவ கூடலாம் வாழ முடியாது, அது பார்த்தாலே தெரியுது. என்ன பண்ணனே தெரியல. வேற ஒரு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா நான் ஈஸி இப்பவே நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பேன். நீங்க மேல் நல்லா கை வைக்கிய. சரி வா, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசலாம். இப்ப எல்லாரும் வேலைக்கு போயிட்டாள்வ. இப்ப யாரும் வீட்ல இல்ல. நான் நாளைக்கு கூட்டிட்டு வரேன். இப்போ நான் கிளம்புறேன். அன்னைக்கு ஏமா தேடிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எனக்குங்க அவங்க வக்கீல் தானே, ஆமா. அவங்க கிட்டே வேலை பார்க்க. அவினா உங்களுக்கு தெரியுமா? என் கேஸ் நிறைய எடுப்பாங்க. என்ன கேஸ்? பிசினஸ் தானே, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். என்ன அவங்க கொஞ்சம் பிஸியான வக்கீல், அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க கிட்டே வேலை பார்க்கியா? பரவாயில்லையே. ஆமா. சரி நான் வரேன். ஆ. சரி நான் போயிட்டு வரேன். இரு, நானே கொண்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் பஸ் புடிச்சு போய்க்கிடுறேன். இல்ல வேண்டாம், இரு. இல்ல நான் போயிடுறேன். இல்ல, இவ்வளவு தூரம் வந்திருக்கல, நானே கொண்டு விடுறேன். வா. சரி சீக்கிரம் வாங்க. கிளி சோடி வந்த தேடுது தேடுது மான், அது திட்ட விட்டு கசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. கொஞ்ச நேரம் தான் பேசினேன், என்னையே நான் மறந்துட்டேனே. பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்ப வருமோ எப்ப வருமோ வரேவா. ஆசை பிறந்தா அப்ப வருமோ ஒரு போல கிளி சோடி வந்த தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு கசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பரிவிழும் இரவுகளாயிரம், இடைவெளி எனக்கு சொன்னவக்கு உன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? ஏன் பின்னாடி உட்காந்துருக்கா? முன்னாடி வாயேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். எப்ப வரும்? இப்போ வந்துடும். முன்னாடி வாயேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். பாட்டு ஏதாவது வைக்கணுமா? இப்ப நான் பாட்டு கேக்குற முள்ள இல்ல பத்துக்கங்க. எனக்கு அங்க என்ன நடக்குமோன்னு நெஞ்செல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் தான். என்ன இந்த பயணத்துல இருந்து இறங்கிடுவேன்னு பயமா இருக்கு. இல்ல, உன் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் வாய் தந்தாலே எப்ப வாய மூடுவேன்னு எல்லாரும் கேட்பாவ. நீங்க என்ன வித்தியாசமா கேட்டுட்டு இருக்கிய? அது ரசனை இல்லாதவங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, முத என் பேச்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னீல. பேச்சு மட்டுமா? நல்லா இருக்கு உன் கூட இருக்கிறது. என்ன சொன்னீங்க? இல்ல, உன் பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, அந்த வீடு வந்துட்டு. சரி நான் போயிட்டு வரேன். நீங்க எங்க வந்துறாதீங்க. ஏன்? ஒருவேளை கருவாப்பைய நின்னமன்னா உங்க கால தான் நான் இறங்கி வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா பையன் உள்ள சந்தேகப்படுவான். ரொம்ப நாள் பேர் மூஞ்சி தூக்கிட்டு அலைவான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும். அவனுக்கு நான் யாருக்கிட்டயுமே பேசுறது பிடிக்காது. அவ்வளோ லவ். அதுவும் ஒரு லவ் தானே. எனக்கு மட்டும் கருவாப்பைய எங்க ஊர்ல 2-3 பிள்ளைகள் உண்டு. அவகிட்ட பேசினா அடி வச்சு வந்து பத்துக்கிட்டு வரும் பாருங்க ஒரு கோவம். நேரா அவன் அடிக்க மாட்டேன், அவளும் அடிச்சிட்டு வந்துருவேன். எதுக்கு? அப்பதானே மறுநாள்ல இருந்து கருவாப்பை கிட்ட பேச மாட்டாளுவே, அதுக்குதான். கருவாப்பையில அடிச்சு வச்சுக்கோங்களேன், நான்லாம் அணுக்கு அடிக்கிறது சுசிப்பி மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். அவனெல்லாம் அடிக்க மாட்டேன், அவளுல தான் அடிப்பேன். நாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா மாத்திட்டு வந்துருவோம். அடுத்த ஜென்மம் இருந்தா உன் ஊர்லயே நான் பிறக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன், நீங்க போங்க. கண்டிப்பா பரவாயில்ல. கண்டிப்பா நாளைக்கு வரேன். சரி, பார்த்து போ. சரி. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பெத்த விழாவே இருந்தாலுமே சில விஷயம் நமக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அதை தட்டி கேட்கணும். நமக்கு பிடிக்கலன்னா அதை பண்ணக்கூடாது. அவங்களுக்காக பண்ணிட்டு நாளைக்கு காலத்துக்கு நாம உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது. என்ன சொல்ற? சில நேரம் பெரியவங்க எல்லாம் எடுக்கிற முடிவு சரின்னு சொல்லவே முடியாது. சில நேரம் நாம எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும். உங்க அம்மா அவங்க அண்ணன் பிள்ளைன்னு தான் பாக்குறாங்களே தவிர பெத்த பிள்ளோட ஆசையை பார்க்கலையே. கல்யாணங்கிறது நீங்க சொன்ன மாதிரி நாம வாழ்றதுக்கு தான், அவங்க வாழ்றதுக்கு இல்ல. ஒன்னா ஒரே ரூம்ல வாழ போறது நாம. யாருக்காகவும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி அந்த ஒரே ரூமுக்குள்ள எப்படி? அதெல்லாம் கற்பனையில கூட எட்டாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுங்க. எனக்கு இப்ப ரொம்ப தெளிவு கிடைச்சிருக்கு. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரி இருக்கட்டும், நான் வரேன். காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. தூக்கம்
அத்தி செத்த ரொம்ப நேரம் ஆயிட்டுது. அன்னைக்கு அன்னைக்கு நம்மள உண்டில நாக்க போறாவளா இல்ல சம்பளத்துல கட் பண்ண போறாவளான்னு தெரியல. அத்தி என்ன பண்ணன்னு தெரியலையே. உள்ள போறதுக்கே பயமா இருக்குது. அன்னைக்கு அம்மா கூட கருவாப்பைய இருந்தா அத்தி வசமா மாட்டிக்கிடுவேனே. மத்த நாள் அதை பார்த்து வரலாம். இப்ப அதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் ஒண்ணா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ண? எப்படி உள்ள போவேன்? ஒருவேளை கருவாப்பைய உள்ள இருந்தோம்னா? ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஜாலி முடிஞ்சது. கருவாப்பைய இப்ப என் முகத்தை பார்க்க போறான். என்ன விரட்டி விரட்டி அடிக்க போறான். அதான் நடக்க போகுது. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. அத்தி வாட்? அன்னைக்கு அம்மா உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க. எங்க போனீங்க? இப்போ என் பாசையில பேசுனமுன்னா கண்டுபிடிச்சிருவேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிடுவேன். அத்தி இப்போ இப்படி பேசுறேன்னு மறந்து போச்சே. அடுத்து எதுவும் கேள்வி கேட்கலையே. இல்ல, நீங்க வந்தன உங்ககிட்ட என்ன பேச சொன்னாங்க. ஒரு சின்ன கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். வாங்க. கோத்து விட்டுட்டாங்களா? அன்னைக்கிலியம்மா கோத்து விட்டுட்டியல. ஹலோ, உங்களதா? வெளியில போயிட்டு வந்தேன். டயர்டா இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறமா கேஸ் விஷயத்தை பத்தி பேசிக்கலாம். அப்பா, இது வரைக்கும் சரியா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பயவலை இப்ப மாதிரி என்ன விடுவானா இப்படி? இல்ல, இப்ப 11 மணிக்கு கோர்ட்டுக்கு போனோம். அதான் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். மணி 10:30 மணி ஆகுது. இப்ப பேசுறதும் சரியா இருக்கும். சரி, என்ன டீட்டெயிலோ அதை மட்டும் கொடுங்க. டீட்டெயில்னா எனக்கு புரியல. ஃபைல் உங்ககிட்ட தானே இருக்குது. அது எந்த ஃபைல்னு தெரியலையே. எந்த கேஸ்? அதான் விக்ரமாண்டி. அவன் பண்ண ஏன்பா கேஸ் கொடுக்கா? அந்த கேஸ் அது ரொம்ப ஈஸி, பாத்துக்கலாம். பா, அன்னைக்கு அம்மா பொண்ணுதான். எவ்வளவு ஈஸியா சொல்றாங்க. அது எவ்வளவு கஷ்டமான கேஸ். இல்ல மேடம், அது ரொம்ப கஷ்டமான கேஸ் தான். மேடமா நல்லதா இருக்குது. இல்ல, டேக் இட் ஈஸி. அது ரொம்ப சிம்பிளான கேஸ் தான். அதை நான் பாத்துக்கிறேன். அந்த கேஸ் டீட்டெயிலா சொல்லிட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு விக்ரமண்டி கேஸ்னா என்னன்னே தெரியல. நான் குத்து மதிப்பா பேசிட்டு இருக்கேன்டா. நெஞ்சே வலிக்குதே. அந்த விக்ரமண்டி ஒய்ஃப் நமக்கு சாட்சி சொல்ல வராங்களா எப்படி? அட, இதை நான் யோசிக்கவே இல்லையே. இல்ல மேடம். அவங்கள கூட்டிட்டு வாங்க, இல்ல சரியா இருக்கும். இதை எதுக்கு நான் யோசிக்காம இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா உங்க ஒய்ஃபு வரலன்னா? ஸ்கூல்ல படிக்கிற பையனை தூக்கிட்டு வாங்க. இந்த கேஸ் நான் முடிச்சே ஆகணும். இது ரொம்ப முக்கியமான கேஸ். சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான கேஸ். பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில தான் அவன் மகன் சொல்லையாண்டி படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை தூக்குனீங்கன்னா அவ கண்டிப்பா சாட்சி சொல்ல வருவா. இப்பவுமே ஆட்களை விட்டு அந்த கொலை தூக்கி நான் சொல்றேன். கண்டிப்பா பிள்ளை தூக்குனா அவ சாட்சியில வரதான் செய்வா. அதான் நான் சொன்னேன், அதை செய்யுங்க, கேஸ் சீக்கிரம் முடியும். என்ன ஒரு பெரியண்டே. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சனா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிப்பானே. என்ன பண்ணனு தெரியலையே. இந்த மேடம் பின்னாடி பார்த்தா அப்படியே ராணிய பார்த்த மாதிரியே இருக்கு. கலரா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், எல்லாம் அவளே மாதிரி இருக்கு. என்ன ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் வேற. அவ இந்த மாதிரி மானங்கட்ட ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டான். சே, இந்த மாதிரி மானங்கட்ட ட்ரெஸ் அவ போடுவா? போட மாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இவன் முகத்தை பார்க்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அது சரி. பயவலிக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கும் போலுக்க. விக்ரமண்டிக்கு தான் ஒய்ஃபை இல்லையே. கூட சேர்ந்த ஆமா போட்டுட்டு இப்ப பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றானே. மேடம், நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. பொண்டாட்டி இல்லைன்னா என்ன சார்? யாரையாவது ஒருத்த தூக்கிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, அவனுக்கு தான் ஒய்ஃபை இல்லையே. அவங்க ஒய்ஃபு ஜெயில தானே இருக்குது. புருஷனும் பொண்டாட்டி ஜெயிலையா? விளங்கும், நல்ல குடும்பம், விளங்கிடும். அந்த கேஸ் எதுக்கு நம்ம எடுத்தோம்? ஐயோ, அவன் சமுதாயத்துக்கு தேவையில்லாத கேஸ் எல்லாம் பார்த்து விட்டான். அவனை தூக்கி உள்ள வைக்கணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். என்ன, அவனுக்கு சப்போர்ட்டா நிறைய அரசியல் புள்ளிகள் வராங்க. அதான் பிரச்சனையா இருக்கு. அது வரதா செய்வாங்க. அது எதுக்கு நமக்கு? அவங்களெல்லாம் கண்டுக்க கூடாது. இவ்வளவு நாளும் வேற மாதிரி பேசிச்சது, இப்போ வேற மாதிரி பேசுது. கிட்டத்தட்ட ராணி பேசுன மாதிரியே இருக்குதே.
என்ன சொன்னீங்க? தேவையில்லாதது நமக்கு தேவையில்லை, தேவை இருக்கிறது நமக்கு தேவையில்லை, தேவையில்லாததை நாம ஏன் யோசிக்கணும்? தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு, தேவையில்லாத பத்தி எதுக்கு பேசி தேவையில்லாம நாம எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? அதான் தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சே. தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாத பத்தி பேசி தேவையில்லாத கேஸ் எடுத்து தேவையில்லாம எவன் நம்ம கவனத்தை சிதறி தேவையில்லாம எதுக்கு நமக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? தேவையில்லாம ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு, பிறகு தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையில்லாத பார்த்துட்டு இருக்கீங்க? சப்பா எனக்கு முடியல. ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் ஒண்ணுமே புரியலையே. புரியாத கேஸ் எடுத்து நீங்க ஏன் புரியாம இப்படி தவச்சுக்கிட்டு இருக்கணும்? அதான் புரியலன்னு எல்லாமே தெரியுது. ஆரம்பத்துல எதுவுமே புரியல 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 புரியல. புரியாத ஒன்ன எடுத்து நம்ம பேசினா புரியாத செய்யாது, புரியாதத பேசணும்னா புரியதான் செய்யாது. புரிஞ்சதை பேசணும், புரியாததை விட்டுணும். புரியல புரியல, உங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன் நீங்க இப்படி புரியாம இருக்கீங்க? உங்களுக்கு அடிப்படை கூட உங்களுக்கு புரியல. எதுக்கு இந்த கேஸ் எடுக்கணும்னு நான் கேக்குறேன். அதுக்கு கூட உங்களுக்கு புரியல. ஏன் இப்படி புரியாம நடந்துக்கிட்டு புரியாம ஏன் நடந்துக்கிறீங்க? ஐயோ நான் என்ன பண்ணட்டும்? இப்படி புரியாம புரியாம இருந்து புரியாம புரியாம போய் புரியாம புரியாம எந்த கேஸ் எடுத்து புரியாம புரியாம எல்லா கேஸையும் தோத்து புரியாம 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 எல்லாம் புரியாம போய்கிட்டு இருக்கு. இந்த புரியாமனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க இருக்கு? புரியாம புரியாம புரியாம. ஐயோ இந்த புரியாமனால இவன் எவ்வளவு காண இழக்கிறோம் தெரியுமா சார்? திரும்ப அத்தி அதிகமா பேசி மாட்டிக்கிட்டன. குறைச்சு பேசுன்னு நீ கேக்குறியா? இப்ப பேசியே காட்டி கொடுத்துட்டிய. அத்தி என்னையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் வாயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்க. இதுக்கு ஒரு கடிவாளமே இல்லையா? அத்தி நான் பேசியே மாட்டிக்கிட்டேனே, இப்ப என்ன பண்ணேன்னு தெரியலையே. அத்தி பேச்ச எல்லாரும் சொன்னாங்க. இந்த பேச்சினாலே நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப இந்த பேச்ச குறைச்சி இந்த பேச்ச மட்டும் குறைச்சுக்கிட்டு பேருந்தோம்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப பேசி பேசியே மாட்டிக்கிட்டேனே. திரும்புன்னு சொன்னேன். திரும்பு, மனம் திரும்பு. எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பு. திரும்பு திரும்பு மனம் திரும்பு. திரும்பலனா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. திரும்பணும், எல்லாத்தையும் விட்டு திரும்பணும். திரும்பாம இருந்தா எதுவுமே வாழ்க்கையில கிடைக்காது. திரும்பணும், திரும்ப 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 திருந்தணும், திரும்ப திரும்ப திரும்பணும், திரும்ப திரும்ப எல்லாத்தையும் பண்ணணும், திரும்ப திரும்ப எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பம் முதல் இனிமே வரை திரும்பி திரும்பி திரும்ப 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 எல்லாத்தையும் பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப எல்லாத்தையும் செஞ்சு தெரியாம தான் கேட்க. ஏன் திரும்ப 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 அதையே சொல்லி திரும்ப திரும்ப எதுக்கு அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரியுதா இல்ல சார்? ஏன் திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன்னை திரும்ப சொன்னேன். அதுதான் கேட்கிறேன். ஏன் எதுக்கு திரும்ப? ஏன் திரும்பணும்? எதுக்காக திரும்பணும்? வேண்டாம், இதுக்கு நிச்சயமா திரும்ப கூடாது. எதுக்காக திரும்பணும்? திரும்புமா? இப்ப என்ன பண்ணனு தெரியலையே.